பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் மனக்கசப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து மேஷத்துக்கு பெரும்பாலானோருக்கு இருக்கும். சனி ஒரு மேஷத்தில் வந்து உட்கார்ந்து ஒரு வேலையை பார்க்குறாரு அப்படின்னா டிசிப்ளின் தான் முதல் சனி சொல்லி கொடுப்பாரு. ஸோ இந்த மேஷ ராசியில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக இருக்கக்கூடியவங்க. நான் கரெக்டாக தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நம்ம பொதுவாக இந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு சரியாயிடும், இந்த விளக்கு பத்துங்க இது சரியாயிடும் அப்படின்னா மனசு எப்படி சரியாகணும்னு ஒன்று இருக்குது. இவங்க வந்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க தான் மேஷம். ஆனால் சேஞ்சஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, லைஃப்பில் அடாப்ட் ஆகி போக முடியாது, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ முதல்ல இருக்கக்கூடிய ராசினியர்கள் வந்து மேச ராசினியர்கள். முதல்ல இந்த மேச ராசினியர்களுக்கு 2026 என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும்? மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து இவங்களுக்குமே வந்து பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷ்னல் லைஃப் அப்படின்னு பிரித்து பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் மனக்கசப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து மேஷத்துக்கு பெரும்பாலானோருக்கு இருக்கும். அட்லீஸ்ட் மனக்கசப்பை சந்திச்சிட்டாவது வந்திருப்பாங்க. இனிமேல் அது சரியாகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மேஷம் ஏன் அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பர்சனல் லைஃப்பில் இப்படி ஒரு இஷ்யூ ஆச்சு, இல்லை பர்சனல் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கு, ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு மனக்கசப்புகள் அந்த மாதிரி வந்திருந்திருக்கும். இது ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நடந்திருந்திருக்கும். இது ஏன் அப்படின்னா சனி ஒரு மேஷத்தில் வந்து உட்கார்ந்து ஒரு வேலையை பார்க்குறாரு அப்படின்னா டிசிப்ளின் தான் முதல் சனி சொல்லி கொடுப்பார். ஸோ இந்த மேஷ ராசியில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக இருக்கக்கூடியவங்க. நான் கரெக்டாக தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ நான் டிசிப்ளின்டாக தானே இருக்கேன் அப்படின்னா அந்த டிசிப்ளின்குள்ளார எங்கே ஒரு தன்னடக்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து சனி சொல்லி கொடுத்துருப்பார். ஓகே. ஸோ இப்போ அந்த தன்னடக்கத்துக்குள்ளார அவங்க போயிருப்பாங்க. அந்த சைலன்ஸு நம்ம என்ன தவறு செஞ்சோங்கிற அந்த ரியலைசேஷன் ஒரு பாதை இருக்கு இல்லையா, அது மேஷத்துக்கு வரக்கு எப்போவுமே டைம் எடுக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கேன், நான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கேன், நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, நான் உண்மையை தானே பேசினேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். உண்மையை எங்கே எப்போ இடம் பொருள் ஏவல்ங்கிற விஷயத்தான் இப்போ சனி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருக்கும். எதை ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனல்குள்ளே தலையிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இஷ்யூ ஆகிருந்திருக்கும். இதெல்லாம் எப்படி மன ரீதியாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் கண்டிப்பாக அவங்க இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம பொதுவாக இந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு சரியாயிடும், இந்த விளக்கு பத்துங்க இது சரியாயிடும் அப்படின்னா மனசு எப்படி சரியாகணும்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு தான் விடை தெரியாது. இதை எப்படி மைன்யூட்டான விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற சில விஷயங்கள் மாற்றிக்கணும், புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நியூ இயருக்கு இவங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னா அக்செப்டன்ஸ், டோட்டல் அக்செப்டன்ஸ்குள்ளே இவங்க போகணும். ஓகே எனக்கு இது ஒரு மாற்றம் வந்திருக்கு. இவங்க வந்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க தான் மேஷம். ஆனால் சேஞ்சஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, லைஃப்பில் அடாப்ட் ஆகி போக முடியாது, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்று அவங்கள சிம்பத்தியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை அப்படின்னா எனக்கு ஏன் இது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதில் எனக்கு என்ன பாடம் எனக்கு சொல்லி கொடுக்குது, இந்த இயற்கை எனக்கு என்ன பாடங்கள் சொல்லி கொடுக்குது, நான் மாற்றிக்கணும் என்னைய அப்படின்னு மாற்றத்துக்கு ரெடி ஆகிக்கணும். ஓகே. ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ஸ்டப்பர்னாக ஸ்ட்ரிக்டாக பேசக்கூடியவங்க, மனசு இலகுன மனசு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. ஆனால் தவறுகளை மாற்றிக்க தெரியாது, ஒத்துக்க முடியாது இவங்கனால. இதை தான் தவறு அது நான் சொல்ல வரல. இது வந்து குடும்பத்துக்குள்ளே ஆகட்டும், ப்ரொஃபஷனல் பிளேஸ்லேயே ஆகட்டும், நீங்கள் பேசுகிறது இன்னொருத்தங்களை ஹர்ட் ஆச்சா இல்லையா, ஓகே, நம்ம ஹர்ட் ஆனோமா இல்லையாங்கிறத யோசிக்கிறத விட அவங்க ஹர்ட் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறது விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதனால தான் இப்படி ஒரு செப்பரேஷன் லைஃப்பில் அவங்க பார்த்தாங்கங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். இதனால தான் சில விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்களை அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்களே இமேஜினேஷன்லாம் நிறைய பண்ணிப்பாங்க. ஓகே. இவங்களுக்கு மேஷத்துக்கு வந்து அவங்களுக்கு சாதகமாக நல்ல விஷயமா பேசினா லிசன் பண்ணுவாங்க. இதுவும் நல்ல விஷயம் நினச்சி தான் அவங்க எடுத்துக்கணும். நல்லது தான் நம்ம சொல்கிறோம், நல்லது சம்டைம்ஸ் உண்மை கசக்கும் அப்படிங்கிறது தான். இது என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் லைட்டாக ஒரு புரிதல், இந்த புரிதலில் நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த 2026 மனசு ஹெவினஸ் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் 2026. அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா எவ்வளவோ நான் பார்த்துட்டேன், நான் இதையும் பார்க்குறேன் அப்படிங்கிறத விட எத்தனையோ எண்ணெயை வச்சு இவங்கெல்லாம் சமாளிச்சிட்டாங்க, எப்படி இவங்கெல்லாம் எண்ணெயை வச்சு சமாளித்தாங்கன்னு சுற்றி இருக்கவங்கள யோசிக்கணும். ஓகே. ஏதோ ஒரு வகையில் சுற்றி இருக்கவங்க உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும். சம்டைம்ஸ் இவங்களால இதை மாற்றிக்கவே முடியாமல் இருக்கும். இது நியாயம்தானே
அப்படின்னா இது இங்கே நியாயம் அநியாயம்ங்கிறத விட ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சார்ந்து இருக்கிறான் அப்படின்னா சார்ந்து தான் இருக்கிறான், நானும் இவங்களை சார்ந்து தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சமநிலைக்கு தான் சனி வந்து அவங்கள இப்போ ரெடி பண்ணியிருக்கு. ஓகே. அதனால 2027 ரெசல்யூஷனே என்ன அப்படின்னா டோட்டல் அக்செப்டன்ஸ் அண்ட் சரண்டரிங் தான். ஓகே. இவங்க வந்து இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, எது நடந்தாலும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த மனநிலை தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா? இப்போ வந்து அந்த மேசராசினியர்கள் இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் தவிர்த்து தான் ஆகணும் அப்படின்னா, என்ன விஷயத்த இப்போ தவிர்க்கலாம்? எந்த விஷயத்த செய்யக்கூடாது? இந்த தவறு ஏன் நடந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காம, ம். சேஞ்சுன்னு ஒரு விஷயம் வருதுல்ல, புதுசாக இருக்க போதில்ல அவங்களுக்கு, இதை ரசிக்க தெரியணும். ஓகே. இதை வந்து நீங்கள் ரசிக்க பழகிக்கணும். இப்போ ஒரு பிரம்மாண்டத்திலேருந்து திடீர்னு ஒரு சின்ன இடத்துக்கு போன மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும். இல்லை அவங்களுடைய ஒரு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான இருந்த ஒரு ஜோனில் இருந்து கம்ஃபர்ட்னஸ்ஸே இல்லாத ஒரு ஜோனுக்கு போகிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். இதை வந்து பனிஷ்மெண்ட்டுன்னு அவங்க நினைக்கக்கூடாது. இது பனிஷ்மெண்ட்டே கிடையாது. இதில் இருந்து அவங்களுக்கு வேற ஒரு ரூட் தெரியுது, வேற ஒரு வழிப்பாதை அவங்களுக்கு தெரியுது. அப்படிங்கிறப்போ அந்த வழிப்பாதையை கரெக்டாக பிடிச்சிட்டு திரும்பி பார்க்காம போயிடணும். மேஷம் என்ன செய்வாங்கன்னா ரிவர்ஸ் போய் நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. பாஸ்ட்டை ரொம்ப யோசித்து ஸ்டக் ஆகிடுவாங்க. இவங்க மல்டி டாஸ்கர்ஸ்னாலும் ஜென்ரலாக மேஷராசிக்கு வந்து வருத்தப்படுற டைம் கிடையாது தான். ஆனால் ஒன்ஸ் அந்த ரிவர்ஸ்க்கு போயிட்டாங்கன்னா அங்கேயே ஸ்டாக்னட் ஆகிடுவாங்க. அந்த ஸ்டாக்னட் ஆகாமல் முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் பழைய விஷயத்த மறக்க வேண்டாம். மறக்க வேண்டாம்னா போய் ரிவைண்ட் பண்ணி பார்க்குறத விட அன்றைக்கி ஒரு இது பண்ணணும், இனிமேல் இதை நான் பண்ண மாட்டேன், இப்போ நான் கொஞ்சம் மாறிட்டேன், இவங்கக்கிட்டேயே வேற ஒரு மாற்றத்தை இவங்க அதை ஏற்றுக்கணும். ஓகே. தன்னை பாவமாக மேஷம் நினைக்கக்கூடாது. இப்போது நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? இப்போ மேச ராசிக்கு வந்து இந்த 2026 ஒரு செம்மையான விஷயம் நடக்க போகுது, காத்துட்ருங்க அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? ப்ரொஃபஷனல் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே. பணம் ரீதியான பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து கிளியராக ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு மார்ச் மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதை கரெக்டாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் மேஷம். இழந்ததை யோசிக்காமல் கிடைச்சதை வச்சு எப்படி அதை பெருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணினாங்கன்னா அதில் அவங்களுக்கு அபரிதமான ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு.